இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இந்த இடத்திலே பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை மேல் ஜெபம் பண்ணி கொண்டு இறங்கி வரும்போது ஒரு குஷ்டரோகியை சுகமாக்குறதை பார்க்க முடியும். அதை தாண்டி ஒரு 100க்கு அதிபதியாக ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வேலைக்காரன் சுத்தமாக்கும்படிக்கு அவரை வேண்டிக் கொண்டார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை சுகமாக்குறேன் அப்படி என்று ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்திலே மென்ஷன் பண்ணுகிறதை பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சிலர் வீடுகளிலே வியாதினாலும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சிலர் ஆஸ்பத்திரியிலே சில பேர் வியாதியோடு இருக்கிறதை பார்க்கலாம். மருத்துவமனையிலும் தேவன் வியாதியோடு நின்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்க்கலாம். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்போது உங்கள் நடுவிலே வந்து உலாவி அதை சுத்தமாக அவர் விரும்புகிறார். அதுதான் சொல்லுகிறார், நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன். மருத்துவமனையிலும் வீடுகளிலும் சில வீதிகளிலும் வியாதியோடு வேதனைப்படுகிற பிள்ளைகள் ஏராளம். இந்த பிள்ளைகளை ஆண்டவர் இந்த சந்தித்து அவர்களை சுத்தமாக்க அவர் விரும்புகிறார் என்று இன்றைய தினத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன். இன்று மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் வியாதியோடு நிற்கிற பிள்ளைகளை இன்று இயேசு சந்தித்து சுகமாக்க அவர் விரும்புகிறபடினாலே இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சுத்தமாக்கி உங்களை சுகமாக்கி ஆரோக்கியமாக ஆக்கி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறபடினால் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் அப்படி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆமென்.